வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் செலிப்ரேட் பண்ண போகிறது என்னென்னா, விஜய் அண்ணனோட வெற்றியை தான் கொண்டாட போகிறோம். முக்கியமாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் உங்களுக்கு. தாவேக வந்து 34 தொகுதிகளில் வெற்றியும் 77 தொகுதிகளில் முன்னிலையும் பெற்றுள்ளது. திமுக கூட்டணிக்கு 76 தொகுதிகளும் அதிமுக கூட்டணிக்கு 50 தொகுதிகளும் மட்டுமே வசமாகியுள்ளதாக வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய நிலவரப்படி தாவேக 109, திமுக கூட்டணி 76, அதிமுக கூட்டணி 50 தொகுதிகளை வசப்படுத்துகின்றன. திமுக 2ஆம் இடத்தில் உள்ளது. முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் கொளத்தூரில் படும் தோல்வியை சந்தித்து துரதிருஷ்டவசமானது. அது மட்டுமல்லாது, திமுகவின் கோட்டை எனப்படும் சென்னை அதன் அனைத்து தொகுதிகளும் தாவேகாவிடம் இழந்திருக்கிறது. அதே போல தெற்கு, மேற்கு, வடக்கு, டெல்டா என அனைத்து மண்டலங்களிலும் தாவேகா கோலோச்சி இருக்கிறது. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலையை கோட்டையாக கொண்ட திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, திருச்சியில் அவங்களோட கோட்டையாக வந்து கனவு கண்டுட்டு இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா விஜய் என்ன சுக்குநூறாக உடச்சி எரிஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவருடைய முகத்துக்கு அவசரம் மட்டும்தான் வெற்றி. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட நின்று துணைக்கு நிற்க வேண்டிய சினிமா துறையும் ரஜினி அண்ணனும் யாருமே துணைக்கு நிற்கல. அவரோட முயற்சியால் மட்டும்தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காருங்க. ஏன்னா அவர் சினிமா துறையை விட்டு வெளியே போகிறதா சொன்னதுக்கப்புறமேட்டும் யாருமே வந்து அவருக்கான ஹெல்ப் பண்ணவும் கிடையாது, அவருக்கு ஆதரிக்கவும் கிடையாது. அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு காட்டியிருந்தாங்க. கமல் சார் வந்து திமுக கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது, அப்புறமேட்டு கரூர் விஷயம், இந்த மாதிரியான பல எதிர்ப்புகளை சந்திச்சு விஜயனை ஜெயிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாது, திமுகவின் கோட்டை எனப்படும் சென்னை அந்த மாதிரியான தொகுதிகளை வந்து தாவேகா அனைத்து தொகுதிகளையும் தாவேகாவிடம் வந்து இழந்திருக்காங்க. அதே போல் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வெற்றி. விஜய் அண்ணனுக்கு எடுத்த தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு பல சூப்பரான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் விஜயனோட ஃபேனுங்க, 20 வருஷமாக விஜயனோட ஃபேனு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜய் ஃபேன் சொல்கிறதுல இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமை அடைச்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாமக்கல்லில் திருச்செங்கோடு வட்டத்தில் தான் நான் இருக்கேன். அருண்ராஜ் அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம டாப்பிக்கில் வரும். இந்த நிலையில் ஊழலற்ற நேர்மையான அரசியல் மாற்றத்தை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு செயல்படுத்துவார் என்று விருப்பத்தில் தமிழக இளைஞர்களும் மக்களும் வாக்களித்தீர்கள் என்ற விமர்சனங்கள் பொது வெளியில் உருவாகியுள்ளனர். உண்மைதாங்க. நாங்கள் தமிழக மக்களான நாங்கள் வந்து அவர் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு அவரை ஜெயிக்க வச்சிருக்கோம். ஏன்னா ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு அரசாங்கத்தை வந்து அவர் கொடுக்கணும்னு வேண்டியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியை திமுக அரசு கடன் வச்சுட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா. அதுக்கான கடனுக்கான டீட்டெயிலான ஒரு ஆர்டிஆர் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 10 லட்சம் கோடி ஆனதுக்கான என்ன காரணம், எந்த துறை அபாரமான வளர்ச்சி அடைஞ்சதுன்றது வந்து டீட்டெயிலாக வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா இவங்க வந்து 10 லட்சம் கோடின்றது வந்து இவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும். கண்டிப்பாக இதை சும்மா